தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைகிறார். சார் வணக்கம். கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷனை மாறி தற்போது கம்பார்ட்மெண்ட் சீட் ஷேரிங்கை நோக்கி இந்த என்டிஏ கூட்டணி போகுதா? இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன? பாஜக தலைவர்களை சந்தித்து அமமுக கூட்டணியை உறுதி செய்திருப்பதற்கான காரணம் என்ன? இது ஒரு எதிர்பார்த்த ஒரு முடிவு. எல்லாருமே ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம். இது அமமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேருவாங்கன்னு எதிர்பார்த்தது போல் நடந்திருக்கிறது. இது அரசியல் தேவைங்க. திரு டிடிவி தினகரனுடைய வாக்கு திமுகவுக்கு அவ்வளவு ஈஸியாக போகாது. அதனால அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. திரு விஜய் அவர்கள் எந்த நிலைமையில் அந்த கட்சி இருக்கிறது என்று தெரியாத ஒரு சூழல்ல அவர் சேஃப் பெட் அதிமுக பாஜக கூட்டணி. அதை சேர்ந்தால் அட்லீஸ்ட் சட்டப்பேரவையில் சில எம்எல்ஏக்கள் அமமுக சார்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் திரு தினகரன் அவர்கள் முடிவு செய்திருக்கலாம். இப்ப அதிமுக டிடிவி தினகரனை எப்படி அக்கமடேட் பண்ணும்? ஆனா இப்ப இன்னைக்கு காலையில செய்தியாளர் சந்திப்பில் கூட ஜெயலலிதா ஆட்சி அமைய முயற்சிப்போம், அதற்கான நடவடிக்கையை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாட்டில் இன்னும் உறுதியா இருக்காரா? ஜெயலலிதா ஆட்சி அப்படின்னு சொல்லியிருப்பதற்கான காரணம் என்ன? இல்ல, அதை பற்றி பேச்சு இப்ப இருக்காதுங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் திரு எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளரான ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதெல்லாம் அவர் சொல்ல போறது இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இது கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைப்பாடு. அதனால திரு தினகரனால் அதை மாற்றி அமைக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. பட் இது ஒரு ஒரு தன்னுடைய அதிருப்தியை அவர் தெரிவித்தார். இப்பொழுது மீண்டும் அந்த கூட்டணியில் இணைந்து விட்டார். இனிமேல் எப்படி வெற்றி பெறுவது என்று பார்ப்பது. திரு தினகரன் அவர்களே போட்டியிட்டால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த கூட்டணியின் சார்பாக. ஆனால் இருவரும் ஒரே மேடையில் நின்று பல கூட்டங்களில் பேசுவார்களா என்றால் அது சந்தேகம்தான். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சுமன் ஸ்ரீராமன். பீகாரை போல இருமுனை போட்டியை பாஜக விரும்புகிறது. அதற்கான பல கட்சிகளை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய முயற்சி என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கருத்து பகிரப்பட்டு வருகிறது. அதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பதை வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தொடர்ந்து